அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 கதவுகளை மூடி வையுங்கள். இந்த தலைப்பை பார்த்தவுடனே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட எச்சரிக்கை சொல்லப்படுகிறது என்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். சிலர் இது வீட்டு கதவை பூட்ட சொல்ற விஷயமான்னு நினைப்பீங்க. இன்னும் சிலர் இந்த 2 நாட்களில் ஏதாவது முக்கியமான மாற்றம் நடக்க போகுதான்னு யோசிப்பீங்க. அதனால்தான் இந்த பதிவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுசா கேட்கணும். ஏன்னா ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் நீங்க சாதாரணம்னு நினைக்கிற சில விஷயங்கள் அடுத்தடுத்த நாட்களில் உங்க வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களா மாறலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வரம் நம்பிக்கையோட முன்னேற மனசு. எந்த பிரச்சனை வந்தாலும் இதையும் கடந்து போயிடலாம்னு நினைக்கிற குணம் உங்களுக்கு இருக்கும். புதிய மனிதர்களை சந்திக்க பயப்பட மாட்டீங்க. புதிய வாய்ப்புகளை வரவேற்பீங்க. வாழ்க்கைய நேர்மறையா பார்க்கிற மனப்பான்மை உங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். அதனாலதான் பல நேரங்களில் மற்றவர்கள் தயங்குற இடத்துல கூட நீங்க தைரியமா முன்னாடி போவீங்க. இந்த குணம் தான் உங்க மிகப்பெரிய பலம். ஆனால் இதே குணம் சில நேரங்களில் தவறான மனிதர்களை நம்ப வைக்கிற காரணமாவும் மாறிடும். வாழ்க்கையில எல்லாரும் நல்ல நோக்கத்தோட நம்மை அணுக மாட்டாங்க. சிலர் அன்பு காட்டுற மாதிரி நடிப்பாங்க. சிலர் அக்கறை காட்டுற மாதிரி பேசுவாங்க. சிலர் நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி பழகுவாங்க. ஆனால் அவர்களோட உண்மையான நோக்கம் வேற மாதிரியா இருக்கலாம். அதனால ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யார் என்ன பேசுறாங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க. ஏன் பேசுறாங்க, எந்த நோக்கத்தோட பேசுறாங்கன்னு கவனிங்க. வாழ்க்கையில பல இழப்புகள் பகைவர்களால வரல, நண்பர்களா நடிச்ச மனிதர்களால தான் வந்திருக்கு. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்னொரு நல்ல குணம் இருக்கு. மனசுல எதுவோ இருக்குதோ அதை மறைக்காம பேசிடுவீங்க. ரகசியங்களை அதிக நாளா மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு நெருக்கமானவங்க நம்பிட்டீங்கன்னா உங்க எதிர்கால திட்டங்களையும் குடும்ப விஷயங்களையும் மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களையும் பகிர்ந்துக்குவீங்க. அது உங்க நேர்மையான குணம். ஆனால் எல்லாரும் அந்த நேர்மைக்கு தகுதியானவங்க இருக்க மாட்டாங்க. சிலர் அந்த தகவல்களையே பின்னாடி உங்களுக்கு எதிராக பயன்படுத்த முயற்சி பண்ணலாம். அதனால இந்த 2 நாட்களில் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் அளந்து பேசுற பழக்கத்தை மட்டும் விடாதீங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள யார் வர்றாங்க, யார முழுசா நம்புறீங்க, யாரிடம் உங்க எதிர்கால திட்டங்களை பகிர்றீங்க, யாருக்காக அவசர முடிவெடுக்கிறீங்க, இந்த எல்லா விஷயங்களிலேயும் கூடுதலான கவனம் தேவை. இந்த பதிவு யாரையும் சந்தேகப்பட சொல்ற பதிவு இல்ல. யாரை எவ்வளவு தூரம் வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கணும்னு புரிஞ்சுக்க சொல்ற வாழ்க்கை வழிகாட்டுதல். ஒரு வீட்டை பாதுகாக்க கதவு மட்டும் போதாது. அந்த கதவை யாருக்காக திறக்கணும், யாருக்காக மூடணும் தெரிஞ்சுக்கிற அறிவும் வேணும். அதே மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கையை பாதுகாக்க தைரியம் மட்டும் போதாது. நிதானம், வேகம், பொறுமை, சரியான நேரத்தில் அமைதியா இருக்கிற குணம், இந்த 4ம் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நிலையான வெற்றியை கொடுக்கும். இந்த பதிவுல ஏன் கதவுகளை மூடி வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது, எந்த கதவுகளை மூட வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையா இருக்கணும், எந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, இந்த 2 நாட்களில் தனுசு ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன, இறைவன் தரக்கூடிய மறைமுக அறிகுறிகளை எப்படி புரிஞ்சிக்கணும் என்பதையெல்லாம் 8 முக்கியமான பகுதிகளாக விரிவாக பார்க்க போறோம். அதனால தனுசு ராசிக்காரர்களே, இந்த பதிவை பாதியில நிறுத்தாம முழுசா பாருங்க. ஏன்னா ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் நீங்கள் பேசாம இருக்க போகும் ஒரு வார்த்தை, நீங்கள் எடுக்காம இருக்க போகும் ஒரு அவசர முடிவு, நீங்கள் நம்பாம இருக்க போகும் ஒரு தவறான மனிதர், உங்க குடும்ப நிம்மதியையும் உங்க மரியாதையையும் உங்க எதிர்கால முன்னேற்றத்தையும் பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாக மாறலாம். பகுதி 1 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நம்பிக்கையை எல்லாரிடமும் கொடுக்காதீங்க. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு மனிதன் இழக்கக்கூடாத 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று அவனோட நேர்மை, இன்னொன்று அவன் யாரை நம்புறான்னு எடுக்கிற முடிவு. நேர்மை இருந்தா வாழ்க்கை உயர்ந்திடும். ஆனால் தவறான மனிதரை நம்பிட்டோம்னா அதே வாழ்க்கை தேவையில்லாத சிக்கல்களால நிரம்பிடும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நம்பிக்கையை யாரிடமும் அவசரமா கொடுக்காதீங்கன்னு இந்த பதிவு முதல்ல உங்களை எச்சரிக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. யாராவது அன்பா பேசினா அவங்களே அன்போட நடத்துவீங்க. யாராவது மரியாதையா பழகினா அவர்களை சந்தேகப்படுற குணம் உங்களுக்கு இருக்காது. எல்லாரும் நல்லவங்க தான் நினைக்கிற மனசு
உங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். இந்த குணம்தான் உங்களை நிறைய நல்ல மனிதர்களோட சேர்த்திருக்கும். ஆனால் இதே குணம் சில நேரங்களில் தவறான மனிதர்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது புதுசா உங்களை நெருங்க முயற்சி பண்ணலாம். சிலர் திடீர்னு அதிக அன்பு காட்டலாம். சிலர் உங்க வாழ்க்கையை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கலாம். முதல்ல அது சாதாரணமா தோணும். ஆனால் வாழ்க்கையில எல்லா கேள்விகளும் அக்கறையால கேட்கப்படாது. சில கேள்விகள் தகவல் தெரிஞ்சுக்கத்தான் கேட்கப்படும். அதனால உங்க குடும்ப விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்கால திட்டங்கள் இதையெல்லாம் எல்லாரிடமும் பகிர வேண்டிய அவசியம் கிடையாது. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை கவனிங்க. உண்மையா உங்களை மதிக்கிற மனிதர் உங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்க அவசரப்பட மாட்டார். உங்க மனசை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவார். ஆனால் உங்களை பயன்படுத்த நினைக்கிற மனிதர் மட்டும் முதல்ல உங்க வாழ்க்கையை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவார். அதுதான் அவரோட முதல் வேலை. ஏன்னா ஒரு மனிதரோட பலவீனம் தெரிஞ்சா அவரை கட்டுப்படுத்துறது சுலபம்னு சிலர் நினைப்பாங்க. இந்த 2 நாட்களில் யாராவது நீங்க மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை, நான் உங்களை குடும்பம் மாதிரி நினைக்கிறேன், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லலாம் இப்படின்னு பேச ஆரம்பிச்சா அந்த நிமிஷத்துல முழு நம்பிக்கையையும் கொடுக்காதீங்க. ஒரு மனிதரை புரிஞ்சுக்கிறதுக்கு காலம் வேணும். ஒரு நாள் பழகினதால, ஒரு வாரம் பேசினதால, ஒரு மாதம் தெரிஞ்சதால அவரோட உண்மையான குணத்தை முழுசா தெரிஞ்சிக்க முடியாது. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க மனசுக்குள்ள இருக்கிற கவலைகளையும், குடும்பத்துக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளையும், பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களையும் வெளியில அதிகமா பேசாதீங்க. சிலர் கேட்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா அந்த தகவல் நாளைக்கு வேற ஒருத்தர்கிட்ட போகாதுன்னு யாராலும் உறுதி சொல்ல முடியாது. அதனால பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எல்லை இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனுசு ராசிக்காரர்களுக்கு உடனே முடிவு எடுக்கிற பழக்கம் இருக்கும். மனசுக்கு சரின்னு தோணுச்சுன்னா உடனே சம்மதம் சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த 2 நாட்களில் அந்த அவசரத்தை கொஞ்சம் குறைக்கணும். யாராவது ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வந்தாலும், ஒரு முதலீட்டை பற்றி பேசினாலும், ஒரு கூட்டாண்மையை முன்வைத்தாலும் நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லுற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. அந்த ஒரு வாக்கியம் பல பெரிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாத்தும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கை கொடுக்கறது தவறு இல்ல, ஆனா யோசிக்காம நம்புறது தான் தவறு. அன்பு காட்டுறது நல்ல குணம். ஆனா எல்லாருக்கும் ஒரே அளவு இடம் கொடுக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. அதனால தனுசு ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நம்பிக்கையை மதிக்கிற மனிதர்களுக்கு மட்டும் கொடுங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தரையும் காலம் சோதிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் முழு மனசோட இடம் கொடுங்க. அதுதான் இந்த முதல் பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 2 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை யாரிடமும் பகிராதீங்க. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு மனிதனோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. சில எண்ணங்கள் மனசுக்குள்ள இருந்தால்தான் பாதுகாப்பா இருக்கும். சில கனவுகள் நிறைவேற வரைக்கும் அமைதியில இருந்தால்தான் வெற்றியா மாறும். சில முடிவுகள் நடந்த பிறகுதான் வெளியே தெரியணும். இந்த உண்மையை மறந்துட்டா வாழ்க்கையில நாமளே நமக்கான பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறோம். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க மனசுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயங்களை யாரிடமும் அவசரப்பட்டு பகிர வேண்டாம் என்று இந்த பதிவு எச்சரிக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கு. யாரையாவது உண்மையா நம்பிட்டீங்கன்னா அவர்கிட்ட எதையும் மறைக்க மாட்டீங்க. உங்க சந்தோஷமும் கவலையும், எதிர்கால திட்டங்களும், குடும்ப விஷயங்களும் எல்லாத்தையும் மனசார சொல்லிடுவீங்க. உங்களுக்கு அது ஒரு நேர்மையான பழக்கம். ஆனால் வாழ்க்கையில எல்லாரும் அந்த நேர்மைக்கு தகுதியானவர்கள் இல்ல. சிலர் உங்க வார்த்தைகளை கேட்கும்போது அன்பா இருப்பாங்க, ஆனால் பின்னாடி அதையே வேற மாதிரி மாற்றி பேசுற சூழ்நிலையும் உருவாகலாம். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம் உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, எதிர்காலத்துல என்ன செய்ய போறீங்க இப்படின்னு தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சா எல்லாத்துக்கும் விரிவான பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில கேள்விகளுக்கு சிரிச்சுக்கிட்டே ஒரு சாதாரண பதில் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அமைதியா இருப்பது பல நேரங்களில் ஒரு பெரிய பாதுகாப்பு. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை கவனிங்க. வாழ்க்கையில உண்மையா உங்களை நேசிக்கிற மனிதர் உங்க எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ண மாட்டார். உங்களுக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அந்த நேரம் வரைக்கும் காத்திருப்பார். ஆனால் உங்களை பயன்படுத்த நினைக்கிற மனிதர் மட்டும் ஆரம்பத்திலிருந்தே உங்க வாழ்க்கையை பற்றிய எல்லா தகவல்களையும் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவார். ஏன்னா
தகவல் தெரிஞ்சா உங்களை பாதிக்கிற வழியும் அவருக்கு தெரிஞ்சிடும். இந்த 2 நாட்களில் குறிப்பா உங்க குடும்பத்தோட பொருளாதார நிலை, சேமிப்பு, வாங்க போற சொத்து, தொழில் மாற்றம், வேலை மாற்றம், குழந்தைகளோட எதிர்கால திட்டம், இந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க. ஒரு தகவல் வெளியே போன பிறகு அது எத்தனை பேர்கிட்ட போகும், எப்படி மாற்றி சொல்லப்படும் யாராலும் கணிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சிலர் உங்க மனசுல இருக்கிற பயத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு இதுல பயமா? இதுல தோல்வி வந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது இப்படின்னு கேட்டு உங்க மனசை துறக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. உங்க பயத்தை வெல்ல வேண்டியது நீங்க. அதை எல்லாரிடமும் சொல்ல வேண்டியதில்ல. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வார்த்தைகளுக்கு ஒரு எல்லை வையுங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு நல்லதா? இத கேட்ட மனிதர் உண்மையில என் நலனுக்காகத்தான் கேட்கிறாரா? இந்த தகவல் வேற யார்கிட்டயும் போகாதுன்னு எனக்கு உறுதியா? இந்த 3 கேள்விக்கும் மனசார பதில் கிடைச்ச பிறகுதான் பேசுங்க. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு அம்பை வில்லிலிருந்து விட்ட பிறகு திரும்ப பிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு வார்த்தைய வாயிலிருந்து வெளியே விட்ட பிறகு அதை திரும்ப வாங்க முடியாது. அதனால பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிற பழக்கம் இருந்தா வாழ்க்கையில பல பெரிய பிரச்சனைகளே உருவாகாது. ஒரு விஷயத்தை மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கனவுகளை பாதுகாக்கணும்னா உங்க வார்த்தைகளையும் பாதுகாக்க கற்றுக்கணும். உங்க மனசை பாதுகாக்கணும்னா யாருக்கு என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தனுசு ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க ரகசியங்களை அமைதியா பாதுகாத்துக்கோங்க. சரியான நேரம் வரும்போது வெற்றியே அதை பற்றி உலகத்துக்கு சொல்லட்டும். அதுதான் இந்த 2வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 3 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்கால திட்டங்களை அமைதியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில வெற்றிகள் சத்தமா அறிவிச்சதால வராது, அமைதியா உருவாக்கப்பட்டதால தான் வரும். ஒரு விதை மண்ணுக்குள்ள அமைதியா இருக்கும்போதுதான் அது வேரூன்றி பெரிய மரமா வளரும். அதே விதையை தினமும் தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தா அது ஒரு நாள் வளராது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உருவாகிக்கிட்டு இருக்கிற புதிய திட்டங்களும், புதிய வாய்ப்புகளும், புதிய கனவுகளும் சரியான நேரம் வரைக்கும் அமைதியில இருந்தால்தான் முழுமையடையும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்கால திட்டங்களை தேவையில்லாத மனிதர்களிடம் பகிராம இருப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய குணம் இருக்கு. மனசுல ஒரு புதிய யோசனை வந்துட்டா அதை உடனே செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க. அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு நெருக்கமானவங்க நினைக்கிற சிலர்கிட்ட அதை பகிர்ந்துக்குவீங்க. இப்படி ஒரு திட்டம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல இது நடக்க போகுது, இந்த வேலை முடிஞ்சா வாழ்க்கையே மாறிடும் என்ன பேசுவீங்க. உங்களுக்கு அது சந்தோஷத்தை பகிர்ற ஒரு விஷயம். ஆனால் வாழ்க்கையில எல்லாரும் அந்த சந்தோஷத்தை மனசார ஏற்றுக்க மாட்டாங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம் அடுத்தது என்ன செய்ய போறீங்க, புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்களாமே, வேலை மாற்றம் உண்மையா, எங்கே முதலீடு செய்ய போறீங்க இப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் கேட்டா எல்லாத்துக்கும் விரிவான பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு தெரிஞ்சாலும் போதும். இன்னும் ஆரம்பிக்காத விஷயத்தை உலகத்துக்கே சொல்லணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சில மனிதர்கள் உங்க திட்டத்தை கேட்கறது அக்கறையால இல்ல, ஒப்பிட்டு பாக்குறதுக்காக. சிலர் உங்க முன்னேற்றத்தை தெரிஞ்சுக்கிறது வாழ்த்துறதுக்காக இல்ல, அதே பாதையில முன்னாடி போயிடணும்னு நினைக்கிறதுக்காக. இன்னும் சிலர் உங்க மனசுல சந்தேகம் விதைக்கிறதுக்காக கேள்விகள் கேட்பாங்க. இது ரொம்ப ரிஸ்க் இல்லையா, இந்த நேரம் சரியா இருக்கும், இதை விட வேற ஏதாவது பண்ணலாமே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் முதல்ல ஆலோசனை மாதிரி தோணும். ஆனால் அந்த பேச்சு முடிஞ்ச பிறகு உங்க மனசுல இருந்த உறுதி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனால எல்லாரோட கருத்தையும் மனசுக்குள்ள ஏற்றுக்காதீங்க. அனுபவம் இருக்கிற சரியான மனிதர்களோட கருத்தை மட்டும் கேளுங்க. இந்த 2 நாட்களில் குறிப்பா குடும்பத்தோட எதிர்கால திட்டங்களை வெளியில பேசாதீங்க. வீடு வாங்குற திட்டம், நிலம் வாங்குற திட்டம், தொழில் விரிவாக்கம், வெளிநாட்டு முயற்சி, குழந்தைகளோட படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் முழுசா முடிவாகிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ள இருந்தாலே போதும். அமைதியா உருவாக்குற திட்டங்களுக்கு வெற்றி கிடைக்கிற வாய்ப்பு எப்போதும் அதிகம். தனுசு ராசிக்காரர்களே, ஒரு வில்லாளி இலக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட அம்பை எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு நிற்க மாட்டான். முதல்ல இலக்க கவனிப்பான், சரியான நேரத்தை தேர்வு பண்ணுவான், அப்புறம் தான் அம்பை விடுவான். அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில செய்ய போற முக்கியமான விஷயங்களை அது நிறைவேற வரைக்கும் அமைதியா பாதுகாத்துக்கோங்க. பேசுறதை விட செயல் அதிகமா இருக்கட்டும்.
அறிவிப்பை விட சாதனை பெரியதா இருக்கட்டும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. திட்டம் மனசுக்குள்ள இருக்கட்டும், உழைப்பு கையில இருக்கட்டும், பொறுமை வாழ்க்கையில இருக்கட்டும், நம்பிக்கை இறைவன் மேல இருக்கட்டும், வெற்றி வந்த பிறகு உலகமே தெரிஞ்சுக்கட்டும். இதுதான் நீண்ட நாள் நிலைக்கிற வெற்றிக்கு மிகப்பெரிய அடித்தளம். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கனவுகளை பற்றி அதிகமா பேசுறவங்களை விட கனவுகளை அமைதியா நிஜமாக்குறவங்க தான் வாழ்க்கையில பெரிய உயரத்தை அடைவாங்க. உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கணும்னா உங்க திட்டங்களையும் பாதுகாக்க கற்றுக்கணும். அதனால தனுசு ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் பேச வேண்டியதை மட்டும் பேசுங்க. பேசக்கூடாதத அமைதியா பாதுகாத்துக்கோங்க. அந்த அமைதிதான் நாளைக்கு உங்க வெற்றியை உலகத்துக்கே பேச வைக்கும். அதுதான் இந்த 3வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 4 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட அமைதியை குலைக்கிற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு குடும்பத்தோட உண்மையான செல்வம் பணம் இல்ல, வீடு இல்ல, சொத்து இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நிம்மதி தான். அந்த நிம்மதி ஒரு நாள் உருவாகாது. பல வருடங்களா ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வைக்கிற நம்பிக்கையால உருவாகும். ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்க ஒரு பெரிய பிரச்சனை தேவையில்லை. ஒரு தவறான வார்த்தை, ஒரு தேவையில்லாத சந்தேகம், ஒரு 3வது மனிதரோட கருத்து, இதுல ஏதாவது ஒன்று போதும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள வர்ற பேச்சுகளையும் வெளியிலிருந்து வர்ற கருத்துகளையும் ரொம்ப கவனமா அணுகணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. வீட்டுல யாருக்காவது பிரச்சனை வந்தா முதல்ல அதை சரி பண்ணணும்னு நினைப்பீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதனால சில நேரங்களில் வெளியில இருக்கிறவங்க சொல்ற கருத்துகளையும் நல்லதுக்குத்தான் சொல்றாங்கன்னு நம்பிடுவீங்க. ஆனால் வாழ்க்கையில எல்லாரும் குடும்பத்தை காப்பாத்துற எண்ணத்தோட பேச மாட்டாங்க. சிலர் அறியாமலேயே குழப்பத்தை உருவாக்குவாங்க. இன்னும் சிலர் திட்டமிட்டே ஒற்றுமையை குலைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்க வீட்டை பற்றி அவர் உங்களை மதிக்கிற மாதிரி தெரியல, உங்களுக்கு தெரியாம சில முடிவுகள் எடுக்கப்படுதாம், நீங்க தான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறீங்க இப்படின்னு பேச ஆரம்பிச்சா அந்த வார்த்தைகளை உடனே மனசுக்குள்ள எடுத்துக்காதீங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற உண்மைய வெளியில இருக்கிற மனிதர் முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அவர் சொல்லுற ஒவ்வொரு கருத்தும் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு என்னன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்களை நம்புறதை விட வெளியில இருந்து வர்ற பேச்ச நம்ப ஆரம்பிக்கிறது. அந்த நிமிஷத்துல இருந்து தான் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத இடைவெளி உருவாக ஆரம்பிக்கும். ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு இருந்த நம்பிக்கை மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அதனால எந்த தகவலும் வந்தாலும் முதல்ல சம்பந்தப்பட்ட மனிதர்கிட்ட அமைதியா பேசுங்க. யாரோ சொன்னாங்கன்னு மட்டும் வைத்து முடிவு எடுக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் வீட்டுக்குள்ள பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா எல்லாரோட கருத்தையும் அமைதியா கேளுங்க. ஒருத்தர் மட்டும் முடிவு எடுக்கிறதுக்கு பதிலா குடும்பமா சேர்ந்து பேசுற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. குடும்பத்தோட ஒற்றுமையில எடுக்கிற முடிவு நீண்ட நாள் நிலைக்கும். கோபத்துல எடுக்கிற முடிவு பெரும்பாலும் பின்னாடி வருத்தத்தை மட்டும் கொடுக்கும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினாலும் அந்த கோபத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. வெளியில நடந்த பிரச்சனைய வீட்டுக்குள்ள இருக்கிற அன்பான மனிதர்கள் மேல காட்டுறது அந்த குடும்பத்தோட அமைதியை மெதுவா அழிக்க ஆரம்பிக்கும். வீடு என்பது மனசு ஓய்வெடுக்கிற இடம், மன அழுத்தத்தை கொண்டு வர்ற இடம் அல்ல. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த வீட்டுக்குள்ள பேசுற வார்த்தைகளும் சந்தோஷத்தை உருவாக்கணும். தினமும் குறை சொல்லுற வீட்டுல நிம்மதி இருக்காது. தினமும் ஒப்பீடு செய்யற வீட்டுல சந்தோஷம் நிலைக்காது. தினமும் சந்தேகம் பேசுற வீட்டுல நம்பிக்கை வளராது. அதனால இந்த 2 நாட்களில் மட்டுமல்ல, எப்போதுமே வீட்டுக்குள்ள பேசுற வார்த்தைகளை கவனமா தேர்வு செய்ய கற்றுக்கோங்க. ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டோட கதவை பூட்டுறது பாதுகாப்புக்காக, ஆனா வீட்டுக்குள்ள பேசுற வார்த்தைகளை கட்டுப்படுத்துறது நிம்மதிக்காக. நிம்மதி இருக்கிற குடும்பம், ஒற்றுமை இருக்கிற உறவுகள், நம்பிக்கை இருக்கிற மனசுகள், இந்த 3ஐயும் எந்த வெளிப்புற சக்தியாலும் எளிதா உடைக்க முடியாது. அதனால தனுசு ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட கதவுகளை மட்டும் இல்ல, உங்க குடும்ப நிம்மதியையும் பாதுகாக்கிற வார்த்தைகளையும் கவனமா காப்பாத்துங்க. அதுதான் இந்த 4வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 5 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசை
தவறான மனிதர்களிடம் ஒப்படைக்காதீங்க. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லாரையும் சந்தேகப்படுறது நல்ல குணம் இல்ல. அதே மாதிரி எல்லாரையும் முழுசா நம்புறதும் புத்திசாலித்தனம் இல்ல. இந்த 2 குணத்துக்கும் நடுவுல இருக்கிற சமநிலையை புரிஞ்சுக்கிறவங்க தான் வாழ்க்கையில தேவையில்லாத ஏமாற்றங்களை தவிர்க்க முடியும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசை பயன்படுத்த நினைக்கிற மனிதர்களை அடையாளம் காண்றது மிகவும் முக்கியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இயற்கையாவே இரக்க குணம் அதிகம். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவர்களை வெறுமனே அனுப்ப மாட்டீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுவீங்க. உங்க நேரத்தையும் உங்க பணத்தையும் உங்க சக்தியையும் கூட தயங்காம கொடுப்பீங்க. இந்த குணம்தான் உங்களை மற்றவரிடமிருந்து வித்தியாசப்படுத்துது. ஆனால் வாழ்க்கை ஒரு உண்மையை நமக்கு மீண்டும் மீண்டும் கற்றுக் கொடுக்குது. நல்ல மனசு இருக்கிறவங்களை எல்லாரும் மதிக்க மாட்டாங்க. சிலர் அந்த நல்ல மனசையே பயன்படுத்த நினைப்பாங்க. அதனால இந்த 2 நாட்களில் உங்களை தேடி வர்ற ஒவ்வொரு மனிதரையும் கொஞ்சம் நிதானமா கவனிங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம் வந்து, உங்களால மட்டும்தான் இது முடியும், நீங்க மறுத்துட்டீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், இப்பவே முடிவு சொல்லணும் இப்படின்னு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசினா அந்த நிமிஷத்துல எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. ஒரு மனிதர் உண்மையில உதவி கேட்கிறாரா இல்ல உங்க இரக்கத்தை பயன்படுத்துறாரா? என்ன முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. தனுசு ராசிக்காரர்களே, இன்னொரு விஷயத்தை கவனிங்க. சில மனிதர்கள் நேரடியா உதவி கேட்க மாட்டாங்க. முதல்ல உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. நீங்க ரொம்ப நல்ல மனசு, உங்கள மாதிரி மனிதர்களை இப்ப பார்க்கவே முடியல, நீங்க எப்பவும் எல்லாருக்கும் உதவி செய்றீங்க இப்படின்னு தொடர்ந்து பேசுவாங்க. அந்த பாராட்டை கேட்டு மனசு சந்தோஷப்படலாம், அது இயல்புதான். ஆனா சில நேரங்களில் அந்த பாராட்டுக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். முதல்ல உங்க நம்பிக்கையை வாங்குவாங்க, அப்புறம் உங்க நேரத்தை கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்க உதவியை கேட்பாங்க. கடைசியில் அது அவர்களோட உரிமை மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. உதவி செய்யறது உங்க விருப்பமா இருக்கணும், கட்டாயமா இருக்கக்கூடாது. யாராவது உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளி உதவி வாங்க முயற்சி பண்ணினா அது உண்மையான உறவு இல்ல. உண்மையான மனிதர் உங்க சூழ்நிலையையும் மதிப்பார், உங்களுக்கு முடியலன்னு சொன்னாலும் புரிஞ்சுப்பார். ஆனால் உங்களை பயன்படுத்த நினைக்கிற மனிதர் மட்டும், நீங்க மாறிட்டீங்க, முன்னாடி மாதிரி இல்ல, நான் உங்களை தவறா நினைச்சிட்டேன் இப்படின்னு பேச ஆரம்பிப்பார். அந்த வார்த்தைகளால மனசு பலவீனப்படக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட எந்த உதவியையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. யாராவது கடன் கேட்கலாம், உங்க பேர்ல கையெழுத்து கேட்கலாம், உங்க வங்கி கணக்கை பயன்படுத்தணும்னு சொல்லலாம். ஒரு நாள் மட்டும் ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான் சில நேரங்களில் பல வருட பிரச்சனையா மாறிடும். அதனால எந்த ஆவணத்திலும், எந்த உறுதியிலும், எந்த பொருளாதார முடிவிலும் முழுசா புரிஞ்சுக்காம சம்மதம் சொல்லாதீங்க. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு வில்லாளி தன்னோட அம்பை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டான், ஏன்னா அந்த அம்பு தான் அவனோட பலம். அதே மாதிரி உங்க நல்ல மனசும் உங்க மிகப்பெரிய பலம். அந்த பலத்தை யாரிடமும் சுலபமா ஒப்படைக்காதீங்க. உங்களை உண்மையா மதிக்கிற மனிதர்களுக்கு மட்டும் அந்த அன்பையும் நம்பிக்கையையும் உதவியையும் கொடுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல மனசு இருக்கிறது ஒரு வரம், ஆனா அந்த நல்ல மனசை பாதுகாக்கிறது ஒரு பொறுப்பு. உதவி செய்யுங்க, ஆனா யோசிச்சு செய்யுங்க. நம்புங்க, ஆனா கவனிச்ச பிறகுதான் நம்புங்க. அதனால தனுசு ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசை மதிக்கிற மனிதர்களுக்கு மட்டும் இடம் கொடுங்க. உங்களை பயன்படுத்த நினைக்கிறவர்களிடமிருந்து அமைதியா தூரமா இருங்க. அந்த ஒரு முடிவே உங்க மன நிம்மதியையும் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும். அதுதான் இந்த 5வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 6 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் கேட்கும் எல்லா தகவல்களையும் உடனே நம்பாதீங்க. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு மனிதனை தோற்கடிக்க எப்போதும் பெரிய எதிரிகள் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு தவறான தகவல் மட்டும் போதும். ஒரு வதந்தி, ஒரு பாதி உண்மை, ஒரு மாற்றி சொல்லப்பட்ட வார்த்தை, இதுல ஏதாவது ஒன்று ஒரு குடும்பத்தையும் ஒரு நட்பையும் ஒரு நம்பிக்கையும் உடைக்க முடியும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க காதுல விழுற ஒவ்வொரு தகவலையும் உடனே உண்மையா ஏற்றுக்கொள்ளாம, முதல்ல அது எங்கிருந்து வந்தது, யார் சொன்னது, ஏன் சொன்னது அமைதியா ஆராயணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கு. யாராவது நம்பிக்கையோட பேசுற மாதிரி தோணுச்சுன்னா அவங்க சொல்ற வார்த்தையை மதிப்பீங்க. அந்த மரியாதை நல்ல குணம்தான்.
ஆனா வாழ்க்கையில சில மனிதர்கள் அந்த நல்ல குணத்தையே பயன்படுத்திக்குவாங்க. அவர்கள் நேரடியா பொய் சொல்ல மாட்டாங்க. உண்மையோட சேர்த்து கொஞ்சம் பொய்யையும் கலந்து பேசுவாங்க. அதனால கேட்ட உடனே அது நம்புற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தகவலோட நோக்கம் உண்மையை சொல்லுறது இல்ல. உங்க மனசுல சந்தேகத்தை விதைப்பதுதான். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம் வந்து, உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்குது. நான் சொல்றத நம்புறது உங்க விருப்பம். எனக்கு கிடைச்ச தகவல தான் சொல்றேன். இப்படின்னு ஆரம்பிச்சா, அந்த பேச்ச உடனே உண்மையா எடுத்துக்காதீங்க. ஒரு தகவல கொண்டு வர்ற மனிதரை விட, அந்த தகவலுக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்க்கிற பழக்கத்த வளர்த்துக்கோங்க. ஏன்னா உண்மைக்கு எப்போதும் ஆதாரம் இருக்கும். வதந்திக்கு மட்டும் கதைகள் அதிகமா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் குறிப்பா குடும்ப உறுப்பினர்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னா, அந்த வார்த்தைய மனசுல வச்சுக்கிட்டு அமைதியா விலகிடாதீங்க. அதே நேரத்துல கோவப்பட்டு சண்டையும் போடாதீங்க. சம்பந்தப்பட்ட மனிதர்கிட்ட நேரடியா பேசுங்க. நிறைய உறவுகள் பொய்யால உடையல. பேசாம இருந்ததால தான் உடைஞ்சிருக்கு. ஒரு 5 நிமிஷ அமைதியான உரையாடல் பல வருட உறவை காப்பாத்திடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் சமூக வலைத்தளங்கள்ல வர்ற செய்திகள், யாராவது அனுப்புற குறுஞ்செய்திகள், குரல் பதிவுகள், உறுதி செய்யப்படாத தகவல்கள், இவைகளெல்லாம் உண்மையா நம்பி அடுத்தவர்களுக்கும் அனுப்பாதீங்க. ஒரு பொய்யான தகவலை நாம பகிர்றதால தெரியாம இன்னொருத்தரோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை உருவாக்குற காரணமா நாமளே மாறிடலாம். அதனால எந்த தகவலையும் பகிர்றதுக்கு முன்னாடி அது உண்மையா இல்லையா என்பதை சரிபார்க்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. சிலர் உங்களை ஒருத்தருக்கு எதிராக திருப்ப முயற்சி பண்ணலாம். அவர் உங்களை பற்றி நல்லா பேசல, உங்களுக்கு உரிய மதிப்பு கிடைக்கல, நீங்க தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்கும்போது முதல்ல அது உண்மையா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சந்தேகம் ஒரு விதை மாதிரி. அதை மனசுக்குள்ள விதைச்சிட்டா அது நாளைக்கு பெரிய மரமா வளர்ந்து உறவையே உடைக்க ஆரம்பிச்சிடும். தனுசு ராசிக்காரர்களே ஒரு வில்லாளி அம்பை விடுறதுக்கு முன்னாடி இலக்க சரியா பார்த்து தான் விடுவான். அதே மாதிரி வாழ்க்கையில எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி முழு உண்மையையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் மட்டும் கேட்டு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவோட விலை பின்னாடி ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கிற ஒவ்வொரு தகவலும் உண்மை இல்ல. பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் முழு உண்மை இல்ல. ஆராய்ந்து புரிஞ்சுக்கிற பழக்கம்தான் வாழ்க்கையில பெரிய ஏமாற்றங்களிலிருந்து உங்களை காப்பாத்தும். அதனால தனுசு ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உணர்ச்சியை விட உண்மைக்கு மதிப்பு கொடுங்க. வதந்தியை விட ஆதாரத்தை நம்புங்க. யாரோ சொன்னதுக்காக இல்ல, நீங்களே உறுதி செய்த உண்மைக்காக மட்டுமே முடிவெடுங்க. அதுதான் இந்த 6வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 7 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க அவசர முடிவுகள் தான் மிகப்பெரிய எதிரியாக மாறக்கூடும். தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில தவறுகள் தெரியாம நடக்கும். சில தவறுகள் அனுபவம் இல்லாததால நடக்கும். ஆனால் இன்னும் சில தவறுகள் மட்டும் அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவால தான் நடக்கும். அந்த ஒரு முடிவின் தாக்கம் சில நேரங்களில் பல வருடங்கள் வரை நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் எந்த விஷயத்திலும் உடனடியாக முடிவு எடுக்காதீங்கன்னு இந்த பதிவு உங்களை எச்சரிக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கு. ஒரு விஷயம் சரின்னு மனசுக்கு தோணுச்சுன்னா அதை பற்றி அதிக நேரம் யோசிக்க மாட்டீங்க. உடனே செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த குணம்தான் பல நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. ஆனா இதே குணம் சில நேரங்களில் தேவையில்லாத இழப்புகளுக்கும் காரணமா இருக்கு. ஏன்னா எல்லா வாய்ப்புகளும் உண்மையான வாய்ப்புகள் இல்ல. சில வாய்ப்புகள் சோதனைகளாகவும் இருக்கும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம், இது இன்னைக்கு மட்டும் கிடைக்கிற வாய்ப்பு, இப்பவே முடிவு சொல்லணும், இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமான இந்த சந்தர்ப்பம் போயிடும், இப்படின்னு அவசரப்படுத்துற மாதிரி பேசினா அந்த நிமிஷத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. உண்மையான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு யோசிக்க நேரம் கொடுக்கும். தவறான வாய்ப்பு தான் நேரத்தை குறைச்சு மனசை அவசரப்படுத்தி முடிவை வாங்க முயற்சி பண்ணும். தனுசு ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. புதிய முதலீடு, பெரிய தொகை கடன், யாருக்காவது உத்தரவாதம் கொடுக்கறது, புதிய ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் முழுசா படிக்காம புரிஞ்சிக்காம யாரோ சொன்னதுக்காக மட்டும் சம்மதம் சொல்லாதீங்க. ஒரு கையெழுத்து போடுறதுக்கு சில வினாடி தான் ஆகும். ஆனா அந்த கையெழுத்தால வர்ற பிரச்சனையை சரி செய்ய சில வருடங்கள் கூட ஆகலாம்.
இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த உறவையும் ஆரம்பிக்காதீங்க. அதே மாதிரி கோபத்துல எந்த உறவையும் முடிக்காதீங்க. சந்தோஷத்துல குடுக்கிற வாக்குறுதியும், கோபத்துல சொல்லுற பிரிவும் 2 பேருக்கும் பின்னாடி வருத்தத்தை தான் கொடுக்கும். அதனால மனசு அமைதியா இருக்கிற நேரத்துல மட்டும் முக்கியமான முடிவுகளை எடுங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் கூட வரலாம். புதிய வாய்ப்புகள் வரலாம். புதிய மனிதர்கள் அறிமுகமாகலாம். அந்த சந்தோஷத்துல கூட அவசரப்படாதீங்க. ஒரு மனிதரை ஒரு நாள்ல புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வாய்ப்போட உண்மையான மதிப்பையும் ஒரு நிமிஷத்துல கணிக்க முடியாது. அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலம் கொடுங்க. காலம் காட்டுற உண்மை எந்த மனிதரோட வார்த்தையை விட வலிமையானது. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு வில்லாளி அம்பை விடுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை கவனிப்பான். இலக்கு சரியா, தூரம் சரியா, நேரம் சரியா. இந்த 3 சரியா இருந்ததுக்கு அப்புறம் தான் அம்பை விடுவான். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த முனி எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நேரம் சரியா, இதோட விளைவுகளை நான் ஏற்க தயாரா, இந்த 3 கேள்வியையும் உங்களுக்கே கேட்டுக்கோங்க. பதில் தெளிவா கிடைச்ச பிறகுதான் முன்னாடி போங்க. ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவசரத்துல எடுக்கிற முடிவு அமைதியில எடுக்கிற முடிவை விட ஒருபோதும் சிறந்ததா இருக்காது. பொறுமை இழக்கிற மனிதன் சரியான வாய்ப்பையும் இழக்க ஆரம்பிப்பான். நிதானமா யோசிக்கிற மனிதன் தவறான பாதையில போறதையே தவிர்த்திடுவான். அதனால தனுசு ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் அவசரத்தை விட நிதானத்தை தேர்வு பண்ணுங்க. உணர்ச்சியை விட விவேகத்தை முன்னிலைப்படுத்துங்க. உடனடி முடிவுகளை விட நிலையான நல்ல முடிவுகளை எடுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த ஒரு பழக்கம் உங்க பணத்தையும், உங்க மரியாதையும், உங்க குடும்ப நிம்மதியையும், உங்க எதிர்கால வெற்றியையும் பாதுகாக்கும். அதுதான் இந்த 7வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 8 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் திறந்து வைக்க வேண்டிய ஒரே கதவு இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கைக்கான கதவுதான். தனுசு ராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பல முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பார்த்தோம். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, எந்த தகவல்களை ஆராயாமல் நம்பக்கூடாது, எந்த முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது, உங்க நல்ல மனசை எப்படி பாதுகாக்கணும், குடும்ப நிம்மதியை எப்படி காப்பாற்றணும், இப்படி பல விஷயங்களை விரிவாக பகிர்ந்தோம். ஆனால் இந்த எல்லா அறிவுரைகளையும் விட பெரிய பாதுகாப்பு ஒன்று இருக்கு. அது இறைவன் மேல் இருக்கும் உறுதியான நம்பிக்கை. மனிதர்கள் நம்மை ஏமாற்றலாம், சூழ்நிலைகள் மாறலாம், திட்டங்கள் தள்ளி போகலாம். ஆனால் இறைவன் தரு அருள் மட்டும் ஒரு நாளும் வீணாகாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான குணம் இருக்கு. எதிர்காலத்தை நம்பி வாழற மனசு. எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் நாளை நல்ல நாள் தான் வரும்னு மீண்டும் எழுந்து நிற்பீங்க. அந்த நம்பிக்கையால தான் வாழ்க்கையில பல தடைகளை கடந்து வந்திருக்கீங்க. ஆனா சில நேரங்களில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்தா அந்த தன்னம்பிக்கையே கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும். நான் இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஏன் தாமதம்னு மனசு கேட்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல யாரையும் விட இறைவனை மட்டும் விடாதீங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் காலையில எழுந்ததும் வீட்டுல ஒரு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டு 2 நிமிஷமாவது எந்த சிந்தனையும் இல்லாம அமைதியா இறைவனை நினைச்சு உட்காருங்க. அந்த 2 நிமிஷ அமைதி நாள் முழுக்க உங்க மனசை சமநிலையில வைத்திருக்க உதவும். சில நேரங்களில் இறைவன் பிரச்சனையை உடனே மாற்ற மாட்டார். ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுற மன உறுதியை நமக்குள்ள உருவாக்குவார். அதுதான் உண்மையான அருள். தனுசு ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் ஒரு வேலையை தள்ளி போகலாம், ஒரு சந்திப்பு ரத்து ஆகலாம், நீங்க எதிர்பார்த்த ஒரு செய்தி வராம போகலாம். இதையெல்லாம் பார்த்துட்டு மனசை உடைக்காதீங்க. வாழ்க்கையில சில தாமதங்கள் இழப்பில்லை, அது பாதுகாப்பு. இன்னும் சரியான நேரம் வரலன்னு இறைவன் கொடுக்கிற அமைதியான அறிகுறி. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த நாள் அது நடக்காம போனதுதான் நல்லதுன்னு புரியிற சம்பவங்கள் வாழ்க்கையில நிறைய இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க மனசுக்குள்ள தேவையில்லாத பயத்தை வளர்க்காதீங்க. யாராவது எதிர்மறையா பேசலாம், சிலர் உங்களை குழப்புற மாதிரி ஆலோசனை சொல்லலாம், சில செய்திகள் மனசை கலங்க வைக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சுக்கோங்க, பயம் இருக்கிற இடத்துல சரியான முடிவு பிறக்காது, நம்பிக்கை இருக்கிற இடத்துல வழி தானாக திறக்கும். அதனால ஒவ்வொரு சூழ்நிலையும் பயத்தோட பார்க்காதீங்க, நிதானமா பாருங்க, இறைவன் மேல நம்பிக்கையோட பாருங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்களுக்கே நீங்களே 4 உறுதிமொழி கொடுங்க. நான் யாருடைய அவசரத்தாலும் என் முடிவை மாற்ற மாட்டேன். நான் எந்த தகவலையும் ஆராயாமல் நம்ப மாட்டேன்.
நான் என் குடும்ப நிம்மதியை எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாப்பேன். நான் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கையை இழக்க மாட்டேன். இந்த 4 உறுதிமொழியும் இந்த 2 நாட்களுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுவதும் உங்களை பாதுகாக்கக்கூடிய வலிமையான அடித்தளமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களே, ஒரு வில்லாளி அம்பை வானத்தை பார்த்து விட மாட்டான், இலக்கை பார்த்து தான் விடுவான். அதே மாதிரி வாழ்க்கையில நீங்களும் உங்க கவனத்தை பிரச்சனையில வைக்காதீங்க, தீர்வுல வைங்க, தடைகள்ல வைக்காதீங்க, இலக்குல வைங்க. மற்றவர்கள் என்ன பேசுறாங்கன்னு யோசிக்காதீங்க. இறைவன் உங்களுக்கு என்ன பாதையை திறக்க போறாருன்னு நம்பிக்கையோட முன்னாடி போங்க. ஒரு விஷயத்த மட்டும் இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை பாடமா மனசுல பதிச்சுக்கோங்க. தவறான மனிதர்களுக்காக கதவுகளை மூடுங்க. தேவையில்லாத வார்த்தைகளுக்காக காதுகளை மூடுங்க. அவசர முடிவுகளுக்காக மனசை நிறுத்துங்க. ஆனா இறைவன் அருளுக்காக, உண்மையான மனிதர்களுக்காக, உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக, உங்க கனவுகளுக்காக, உங்க தன்னம்பிக்கைக்காக மனசோட கதவை எப்போதும் திறந்தே வையுங்கள். அப்படி வாழ்ற தனுசு ராசிக்காரர்களை எந்த சோதனையும் நிரந்தரமா தோற்கடிக்க முடியாது. எந்த தாமதமும் அவர்களோட விதியை மாற்ற முடியாது. நிதானம், நம்பிக்கை, இறைவன் அருள், இந்த 3ம் சேர்ந்த வாழ்க்கை காலம் எவ்வளவு சோதித்தாலும் இறுதியில் வெற்றியைத்தான் பரிசாக கொடுக்கும். அதுதான் இந்த 8வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். தனுசு ராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் பகிர்ந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்டதில்ல. உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் வராம பாதுகாக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வாழ்க்கை வழிகாட்டுதல்கள். கதவுகளை மூடி வையுங்கள்னு சொன்னது வீட்டு கதவை மட்டும் பூட்டணும்னு சொல்லற வார்த்தை இல்ல. உங்க வாழ்க்கையில யாருக்கு இடம் கொடுக்கணும், யார ஒரு எல்லைக்கு அப்புறம் நிறுத்தணும், எந்த வார்த்தையை மனசுக்குள்ள வைக்கணும், எதை உடனே மறந்துடணும்னு தெரிஞ்சுக்கிற அறிவை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லற ஒரு முக்கியமான நினைவூட்டல். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் கொண்டு வாங்க. எல்லா விஷயத்துக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இல்லை. சில நேரங்களில் இல்லையேன்னு சொல்லுறது உங்க வாழ்க்கையை காப்பாத்தும். சில நேரங்களில் அமைதியா இருப்பது 100 வார்த்தைகளுக்கு சமமான பதிலாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களே, இன்னொரு விஷயம், வாழ்க்கையில உங்களை உண்மையா நேசிக்கிற மனிதர்களை அடையாளம் காண கற்றுக்கோங்க. உங்க வெற்றியை பார்த்து மகிழறவங்க, உங்க தோல்வியில உங்களை ஊக்கப்படுத்துறவங்க, உங்க தவற தனியா சொல்லி திருத்துறவங்க, இவங்க தான் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய மனிதர்கள். ஆனால் உங்க சந்தோஷத்தை பார்த்து அமைதியா இருக்க முடியாதவங்க, உங்க மனசுல சந்தேகம் விதைக்கிறவங்க, உங்க முடிவுகளை எப்போதும் குழப்பறவங்க, இவங்களிடமிருந்து மரியாதையா தூரமா இருப்பதுதான் புத்திசாலித்தனம். இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை அவசரப்படுத்தினா அந்த அவசரத்தையே முதல்ல சந்தேகப்படுங்க. நல்ல விஷயங்களுக்கு எப்போதும் நிதானம் இருக்கும். தவறான விஷயங்களுக்கு தான் அவசரம் இருக்கும். அதனால எந்த கையெழுத்து போடுறதா இருந்தாலும், எந்த பணம் கொடுக்கறதா இருந்தாலும், எந்த புதிய உறவை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் 1 நிமிஷம் நின்று யோசிங்க. அந்த 1 நிமிஷம் நிதானம் பல வருட வருத்தத்தை தடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி என்னன்னா மற்றவர்களை தோற்கடிக்கிறது இல்ல, நம்ம மனச தவறான முடிவுகளில் இருந்து காப்பாத்துறது தான். எல்லாரும் உங்களை பாராட்டுற வாழ்க்கையை விட உங்க மனசு அமைதியா இருக்கிற வாழ்க்கை தான் பெரிய ஆசீர்வாதம். வெளியில கிடைக்கிற புகழ் தற்காலிகம், வீட்டுக்குள்ள கிடைக்கிற நிம்மதி நிரந்தரம். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் வீட்டுல காலையில ஒரு தீபம் ஏற்றுங்க. குடும்பத்தோட சேர்ந்து 2 நிமிஷமாவது இறைவனை நினைச்சு அமைதியா பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரார்த்தனை எல்லா பிரச்சனைகளையும் உடனே நீக்காது. ஆனால் அந்த பிரச்சனைகளை சரியான மனநிலையோட எதிர்கொள்ளுற தைரியத்தை கண்டிப்பா கொடுக்கும். மன உறுதி இருக்கிற மனிதனை எந்த சூழ்நிலையாலும் நீண்ட நாள் தோற்கடிக்க முடியாது. இன்னொரு உண்மையை மட்டும் எப்போதும் மனசுல வைத்துக்கோங்க. வாழ்க்கையில மூடப்படுற எல்லா கதவுகளும் இழப்பில்ல. சில கதவுகள் திறந்திருந்தா நம்ம வாழ்க்கையில பெரிய ஆபத்து வந்திருக்கும். அதனால இறைவன் சில கதவுகளை மூடுவார். அதே நேரத்துல நம்ம கற்பனைக்கே எட்டாத நல்ல வாய்ப்புகளுக்காக புதிய கதவுகளையும் திறப்பார். அதனால தாமதத்தை தோல்வின்னு நினைக்காதீங்க. காத்திருக்கிற நேரத்தையும் இறைவனோட அருள்னு நம்புங்க. இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை உண்மையை மட்டும் மனசுல பதிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை பாதுகாக்கிறது அதிர்ஷ்டம் இல்ல, நீங்க எடுக்கிற சரியான முடிவுகள் தான். உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறது பணம் இல்ல, ஒற்றுமையும் நம்பிக்கையும் தான். உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கிறது மற்றவர்களோட ஆலோசனை இல்ல, இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உங்க நிதானமான சிந்தனையும் தான். அதனால தனுசு ராசிக்காரர்களே, தவறான மனிதர்களுக்கு கதவை மூடுங்க. தேவையில்லாத வார்த்தைகளுக்கு காதை மூடுங்க.
அவசர முடிவுகளுக்கு மனசை நிறுத்துங்க. ஆனா இறைவன் அருளுக்கும் உண்மையான உறவுகளுக்கும் உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்கும் உங்க கனவுகளுக்கும் உங்க தன்னம்பிக்கைக்கும் மனசோட கதவை எப்போதும் திறந்தே வையுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்களைப் போலவே இந்த தகவல் தேவைப்படுகிற தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மேலும் இது போன்ற ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட ரகசியங்கள், கிரக பெயர்ச்சிகளின் பலன்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மறைந்திருக்கும் உண்மைகள், அரிய பரிகாரங்கள், ஜாதக ரகசியங்கள் போன்ற ஆழமான மற்றும் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பார்க்க ஜாதக ரகசியம் சேனலை இப்போதே பதிவு செய்து அருகில் இருக்கும் அறிவிப்பு மணியையும் அழுத்த மறக்காதீங்க. அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு புதிய காணொளியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இறைவனின் அருளால் உங்கள் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும், உங்கள் மனதில் தெளிவு பெருகட்டும், உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் ஆனந்தமும் தொடர்ந்து அதிகரிக்கட்டும். நன்றி, வணக்கம்.